ரவுடியா சுத்திக்கிட்டு இருக்க மாட்டேனே. ராத்திரியில கையில துப்பாக்கி எடுத்துக்கிட்டு இப்படி வேட்டை நாயா அலைஞ்சுக்கிட்டு இருக்க மாட்டேனே. உமா, இதெல்லாம் உங்ககிட்ட சொன்னாலும் அதை உன்னால ஜீர்ணிக்க முடியாது. என்னை மன்னிச்சிடு. விஜய், இந்த பேப்பரை பாத்தியா? மறுபடியும் அந்த ராபின் 3 கொலைகளை பண்ணிருக்கான். இத பத்தி நீ என்ன நினைக்கிற? அவர் என்ன நினைக்கிறது? நான் சொல்றேன், இது ஏதோ ரவுடிகளுக்குள்ள ஏற்பட்ட சண்டை தான். என்ன சார், நான் சொல்றது சரிதானே? என்ன சார் அப்படி சிரிக்கிறீங்க? நீங்க சிரிக்கிறத பார்த்தா ஒருவேளை நீங்க தான் ராபின் உண்டோ? வெரி குட். மொத்தத்துல செத்தவங்க கணக்க ரொம்ப சந்தோஷமா சொல்லி இருக்கீங்க. நல்லவங்கள்லாம் தைரியமா வெளியில வர்றாங்க, ரவுடிங்கள்லாம் பயந்துகிட்டு வீட்டுல பூட்டிக்கிட்டு இருக்காங்க. பொய், களவு, சூது, விபச்சாரம் எல்லாமே அழிஞ்சு போச்சு. சுருக்கமா சொன்ன அந்த காலத்துக்கு ஒரு ராமன், இந்த காலத்துக்கு ஒரு ராபின்ஹுட். அவன் ஒருத்தனை அடக்க உங்களால முடியல. என்ன செய்யறது அங்கிள்? அந்த ராபின்ஹுட் எங்க இருந்து வரா, எப்படி கொலை செய்யறா, எங்க போறா, ஒண்ணு கண்டுபிடிக்க முடியல. அப்போ அந்த அவதார புருஷன் அடக்க உங்க மாதிரி சாமானிய மனுஷங்களால முடியாதுங்கிறீங்க. ஓகே, நம்ம தாம்பரம் தங்கக்கண்ணனுக்கு போன் போடு. வணக்கம், வாழ்க. வணக்கம். ஓகே, எங்க இருந்து நாமெல்லாம் வாழ்றது? இங்க ராபின்ஹுட்னு ஒரு கொலைகாரன் நாளைக்கு 4 கொலை செஞ்சுக்கிட்டு இருக்கான். அவனை உங்க போலீஸால பிடிக்க முடியல. உண்மையாவே பிடிக்க முடியலையா, இல்ல பிடிக்க விரும்பலையா? அந்த ராபின்ஹுட்டை எதிர்த்து ஜனங்களை தூண்டி விட்டு ஒரு பேரணியை நடத்த சொல்லட்டுமா? பேரணியாவது ஊரணியாவது, அவங்க தான் அவனை நல்லவண்ண தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுறாங்களே. ஐயோ, நல்லவங்க எல்லாம் வெளியே நடமாடக்கூடாதே, நம்மளுக்கு ஆபத்தாச்சே. நான் உடனடியா ஐஜி கிட்ட பேசி இதுக்கு ஒரு நல்ல முடிவெடுக்கிறேன். ஒரு படியில காட்சியில பாக்கியராஜ் சார் சொல்லுவாங்க, இந்த மாதிரி வந்து வாரம் ஃபுல்லா தப்பு பண்றது, ஒரு நாள் மட்டும் விரதம் இருந்தா எல்லாம் சரியாயிருமானவர். இந்த மாதிரி வந்து அங்கங்க துணுக்குகளா தூவப்பட்டிருக்க விஷயங்கள். இதுல வந்து எவ்வளவு வந்து உங்களுடைய ஒரு சமுதாய, உங்களுடைய வந்து ஒரு நீதிக்குரிய கருத்துக்கள் வந்து இந்த படத்துல வந்து இருந்துச்சு, எவ்வளவு ரிஃப்ளெக்ட் பண்ணுச்சு இந்த படம்? முதல்ல நான் சிகப்பு மனிதன் படத்தை என்னை விட நீங்கள் அதிகமாக நினைவு வச்சிருக்கிறீங்க. அதுவே எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது சார். சினிமா சார், ராபின்ஹுட் கேஸுக்காக மேலிடம் மிஸ்டர் சிங்காரத்தை ஸ்பெஷலா அப்பாயிண்ட் பண்ணி இருக்கிறாங்க. இந்த கேஸ் சம்பந்தப்பட்ட எல்லா ஃபைல்களையும் எடுத்து வைங்க, இப்ப நான் வந்துட்டே இருக்கிறேன்னு சொல்லி மிஸ்டர் சிங்காரம் போன் பண்ணார் சார். ஃபைலா? அதே கேஸ் தான், வந்துட்டார். ஃபைல் எல்லாம் எடுத்து வைங்க. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். என்ன செந்தில், சௌக்கியமா? நல்ல சௌக்கியம்ண்ணே. அண்ணே, நீங்க வந்தாதான் நம்ம டிபார்ட்மெண்ட் மான கரையரும் நினைச்சேன். கரை டைத்துக்கு வந்துட்டீங்கண்ணே. என்ன இது கமிஷனர் ஆபீஸ்ல இதெல்லாம் கட்டி பைக்ல போடுறீங்க? எங்க மேல நம்பிக்கை இல்லையா? நான் அடுத்தவங்கள நம்புற வந்தான்ப்பா, இருந்தாலும் நானே எச்சரிக்கையா இருப்பேன். பையும் சுத்தம், கையும் சுத்தம், பேச்சும் சுத்தம். அதனாலதான் பாவம் இன்னும் சைக்கிள்லயே சுத்திக்கிட்டு இருக்காரு. மிஸ்டர் சிங்காரம், உட்காரலாமா? இந்த கேஸ்ல நாங்க இதுவரைக்கும் 75% கண்டுபிடிச்சிட்டோம். இன்னைக்கோ நாளைக்கோ அந்த ராபின்ஹுட் அரெஸ்ட் பண்றது ஒண்ணுதான் பாக்கி. அதையும் நீங்களே செஞ்சிருக்க, நான் வரேன். மிஸ்டர் சிங்காரம், ப்ளீஸ் டேக் யுவர் சீட். நான் என்ன சொல்ல வந்தேன்னா, பாக்கி உள்ள 25 நீங்களே கண்டுபிடிச்சிருங்களே. சிகரே, சாரி சார், நான் மாசத்துல ஒரே ஒரு நாள் தான் கை நீட்டுவேன், அது சம்பளத்துக்காக. நம்ம வசதிக்கு இதெல்லாம் ஒத்து வராது. கல்ல, அந்த ஃபைல்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொடுக்க சொல்றீங்களா? அந்த ஃபைலை கொடுங்க. திஸ் இஸ் ஃபைல் நம்பர் 1. ராபின்ஹுட்டால கொலை செய்யப்பட்டவருடைய பிரேத பரிசோதனை அறிக்கை. கீப் இட். தேங்க்யூ. திஸ் இஸ் ஃபைல் நம்பர் 2. ராபின்ஹுட் யாரார கொலை செஞ்சானோ ஊரு, பேரு, உத்தியோகம் எல்லாம் இதுல இருக்கு. இது உங்களுக்கு அவசியம் தேவைப்படும். டேக் இட். தேங்க்யூ. திஸ் இஸ் ஃபைல் நம்பர் 3. இது ஒரு முக்கியமான ஃபைல். முக்கியமான ஃபைலுங்கிறத விட ரகசியமான ஃபைல். இதுல ராபின்ஹுட் யார், அவன் எப்படி இருப்பான், அவனுடைய அன்றாட நடவடிக்கைகள் என்ன, அவன் ஏன் கொலை செஞ்சான், எதுக்காக செஞ்சான், இத பத்தி நாங்கெல்லாம் தொப்பு தொலக்கி ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறோம். அதை பத்தி எல்லாம் இதுல இருக்கு. ஐ மீன், சுருக்கமா சொல்ல போனா எங்க எல்லாருடைய மூளையும் இதுல இருக்கு. இது உங்களுக்கு ரொம்ப பயன்படும். சாரி சார், எனக்கு என் மூளையே போதும், இதை நீங்களே வச்சுக்கோங்க. மிஸ்டர், இருங்க. இந்த கேஸ்ல உங்களுக்கு உதவியா இங்க இருக்கிற எந்த ஆபீசர் வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இவங்களா ரொம்ப ரொம்ப பிரில்லியன்ட் ஆபீசர்ஸ்.
செந்தில். எதுக்கு செந்தில கூப்பிடுறீங்க? இல்ல சார், இவங்கெல்லாம் ரொம்ப புத்திசாலிங்க, என்ன குழப்பிடுவாங்க. எனக்கு தேவை நான் சொல்றதை கேட்கறதுக்கு ஒரு ஆளு, அதுக்கு இவர் போதும்னு நினைக்கிறேன். வரேன். வந்துட்டு இதுல பெரிய போராட்டங்கள்லாம் இருந்துச்சு. ஏன்னா ரஜினி சார் வந்து அப்போ சூப்பர் ஸ்டார், அவர் தனியா ஸ்டாரா வச்சு படங்கள் எடுத்துக்கிட்டு இருக்க ஒரு பீரியட். இந்த கதையில ஈக்குவலான இன்னொரு கேரக்டர் பாக்யராஜ். முதல்ல பாக்யராஜன் இல்லை, இன்னொரு கேரக்டர். இதை எப்படி ஏத்துக்கிறார் அவர்? அது ஒரு கேள்வி இருந்துச்சு. அப்போ அது பெருந்தன்மை அந்த நேரத்தில் வந்து டபுள் ஹீரோ சப்ஜெக்ட் அவரை வச்சு எனக்கு தெரிஞ்சு வந்ததில்லைன்னு நினைக்கிறேன். பிரேக்கும் ஆயிடுச்சு. எனக்கு கமல் சார் அவரும் பண்ணி அலாவுதீன் வந்துமே 70களோட எண்டிங் தான் வச்சு, அதுக்கப்புறமே தனியார் படம் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் அதை அந்த கதையை ஏற்றுக்கிட்டு இந்த கதாபாத்திரம் இன்னொரு கதாபாத்திரத்தையும் அவர் ஏற்றுக்கிட்டதே எனக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம் மாதிரி இருந்துச்சு. அடுத்து யாரை போடலாம் அந்த கேரக்டருக்கு? இப்போ இவர் ஒரு சீரியஸான ஹீரோ, இன்னொரு சீரியஸான ஹீரோவை போட்டோம்னா பேலன்சிங் இருக்காது படத்தில். ஒரு சர்க்காஸ்டிக்காக ஒரு பண்ணக்கூடிய ஒரு நகைச்சுவை உணர்வோட ஒரு கிண்டலும் கேலியுமாக இருக்கக்கூடிய ஒருத்தரை போட்டோம்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு ரெண்டு பேருமே தனித்தனியான ஒரு அடையாளத்தோடு இருந்துக்கிட்டு இருந்தாங்க அந்த பீரியடில். பாக்யராஜ் சரி, ரஜினி சார் சரி, இப்படி ரெண்டு பேரையும் இணைச்சு நான் படம் பண்ணி ஒவ்வொரு சீன்லேயும் நான் வந்து எனக்குள்ள ரொம்ப பக்கு பக்கு பக்குன்னு இருக்கும். நீங்கள் அந்த கிளைமேக்ஸ் பார்த்துருந்தீங்கன்னாவே உங்களுக்கு எதிர்த்தரப்பு வக்கீல் தம் வாதத்தை தொடங்கலாம். எஸ் யுவர் ஆனர். மிஸ்டர் விஜய் குற்றவாளி இல்லை. அவர் செய்ததெல்லாம் சட்டத்தை காப்பாற்றத்தான் என்பதை தெளிவுபடுத்த சிஐடி ஆபீசர் மிஸ்டர் சேலம் சிங்காரம் அவர்களை விசாரிக்க அனுமதி கோருகிறேன். சேலம் சிங்காரம், சேலம் சிங்காரம், சேலம் சிங்காரம். இதுல எல்லாம் நம்பிக்கை இல்ல சார். சாமியை விட பெரிய சக்தி மனசாட்சி தான். அந்த மனசாட்சி மனுஷங்கிட்ட பேசுற மாதிரி வேற எதுவுமே பேசாது. அதனால என் மனசாட்சி சுத்தமா, நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மை தவிர வேற எதுவுமே இல்லை. நீங்க போலாம். அவர் ஒன்னும் சொல்ல மாட்டார். போயா என்ன சொல்றீங்க? as per the court law you must follow the procedures. சொல்லுங்க. நீங்க தான் சொல்லணும். ஏன் நீங்க மறந்துட்டீங்களா? கடவுள் சத்தியமாக நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேற எதுவும் இல்லை. இனி போலாம். மிஸ்டர் சேலம் சிங்காரம். சாரி, சின்ன சேலம் சிங்காரம். மிஸ்டர் சின்ன சேலம் சிங்காரம், ராபின்ஹுட்டை கண்டுபிடிக்க வேண்டிய கேஸ கமிஷனர் உங்ககிட்ட தானே ஒப்படைச்சாரு? ஆரம்பத்திலேயே எங்கிட்ட ஒப்படைக்கல. கொஞ்ச நாள் அவங்க முயற்சி பண்ணாங்க, முடியலனதுக்கு அப்புறம் எங்கிட்ட ஒப்படைச்சாங்க. ராபின்ஹுட் யாருங்கறத நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்களா? அதான் அவரே சரண்டராய் அம்போ நிக்கிறாரு. அப்புறம் என்னங்க? நான் அதை கேட்கல. மிஸ்டர் விஜய் போலீஸ்ல சரணடையறதுக்கு முன்னாடியே அவர்தான் ராபின்ஹுட்ங்கிறது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? நீங்க மனசாட்சிக்கு ரொம்ப கட்டுப்பட்டவர்னு சொல்றீங்க. அதனால உண்மையை மறைக்காம சொல்லுங்க. இவர்தான் ராபின்ஹுட்னு உங்களுக்கு முதல்லயே தெரியுமா தெரியாதா? தெரியும். குட் ஈவினிங் மிஸ்டர் விஜய். குட் ஈவினிங். சௌக்கியங்களா? சௌக்கியமா இருக்கு. நீங்க எங்க எவ்வளவு தூரம்? சார், திருடன் தான் தூங்க மாட்டான், போலீஸ்காரனை தூங்க விட மாட்டாங்க. புதுசா ராபின்ஹுட்னு ஒருத்தன் முளைச்சிருக்கானே, அவனை தேடிட்டு வந்தேன். ராபின்ஹுட் கொலைகாரன் ஆச்சு, அவனை போய் காலேஜ்ல தேடுறீங்க? இப்பெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் அடிக்கடி ரெவல்யூஷன் பண்றாங்க. நாட்டுல நிறைய அக்கிரமம் நடக்கிறதுனால அவங்கள யாராவது ஒருத்தர் ராபின்ஹுட்டா மாறி இருப்பாங்களோன்னு ஒரு சந்தேகம். நோ நோ, யூஆர் மிஸ்டேக்கன். காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ரொம்ப கண்ணியமானவர், அதுலயும் யங்ஸ்டர்ஸ். நீங்க தேடுற அந்த ராபின்ஹுட் நிச்சயமா ஸ்டூடெண்டா இருக்க மாட்டான். அப்ப வாத்தியாரா இருப்பாரா? நீங்க ரொம்ப தமாஷா பேசுறீங்க. வர எக்ஸ்கியூஸ் மீ, ஷர்ட்ல பாக்கெட் பக்கத்துல ரத்தம் வருது, உள்ள ஏதாவது காயமா? ரெட்டிங் பென் ரொம்ப நாள் லீக் ஆகுது, புதுசா வாங்கலாம்னு பாக்குறேன். நம்ம சம்பளத்துல முடிய மாட்டேங்குது. வறுமை நேரம் சிகப்புங்கிறத வெளிப்படையாவே காட்டுறீங்க போல இருக்கு. நானும் உங்க கேஸ் தான். காந்தி சொன்னாருங்கிறதுக்காக இன்னும் கல்லையே சாப்பிட்டு இருக்கேன். இவர்தான் ராபின்ஹுட்னு தெரிஞ்சதும் உடனே ஏன் நீங்க அரெஸ்ட் பண்ணல? ஒரு போலீஸ்காரன் நான் என்ன செய்யணுமோ அதைத்தான் அவர் செஞ்சாரு. அதனாலதான் அரெஸ்ட். Don't be silly.
தடி எடுத்தவனெல்லாம் தண்டல்காரன் ஆயிட்டா போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு அப்புறம் என்ன மரியாதை இருக்கு? இப்ப மட்டும் ரொம்ப மரியாதை இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நாங்க ஒரு குற்றவாளியை பிடிக்கணும்னா முதல்ல அவனுக்கு எச்சரிக்கை கொடுக்கணும். அதுக்கு ஒத்து வரலன்னா அதுக்கப்புறம் தடி எடுக்கணும். அதுக்கும் ஒத்து வரலன்னா அதுக்கப்புறம் துப்பாக்கி எடுக்கணும். துப்பாக்கி எடுத்தாலும் உடனே சுடக்கூடாது. முதல்ல வானத்தை நோக்கி சுடணும். அதுக்கப்புறம் கீழே முட்டியை பார்த்து சுடணும். இந்த முட்டியை பார்த்து சுடும்போது குறி கொஞ்சம் மிஸ் ஆகி மேல படாத இடத்துல பட்டுச்சுன்னு வைங்க, அப்புறம் எங்க மேல கேஸ் போடுவீங்க. இதெல்லாம் பண்ற வரைக்கும் அவன் பார்த்துட்டு இருப்பானா? எங்களுக்கு சமாதி வச்சிட மாட்டான். அதுக்கப்புறம் நீங்க கொடுக்குற தங்க பதக்கத்தை வச்சுட்டு போலீஸ்கார முன்னாடி கொடுத்து நடத்தணும். எப்படி சார்? வாட் ஆர் யூ டாக்கிங்? தர்மத்தையும் நியாயத்தையும் பாதுகாக்கத்தான் காவல்துறையும் நீதித்துறையும் இருக்கு. அதுல நீங்களும் ஒரு முக்கியமான பொறுப்பு வகிக்கிறீங்க. அப்படி இருக்கும்போது நீங்களே டிபார்ட்மெண்ட் பத்தி கேவலமா பேசலாமா? அது சரி சார், கோயில் சுத்தமா இருந்து என்ன பண்றது? பூசாரி நல்லா இல்லையே. தெரியும். ஒரு 10 நிமிஷத்துக்கு மேல கோர்ட்ல ஆமா ப்ரொடியூசர் கூட கேட்டார் என்ன என்ன தம்பி இவ்வளவு நேரம் ஒரு கோர்ட்ல தாங்குமா அப்படின்னு கேட்டார். சார் கண்டென்ட் தான். அடுத்தது கோர்ட் சீன்னாவே சந்திரசேகர் அப்படின்ற ஒரு இமேஜ் நான் தக்க வச்சுக்கிட்டு இருந்தேன். யாரும் சொல்லாத சில விஷயங்களை சொல்லுவேன். நிச்சயமா பேசப்படும் அப்படின்னு. ரெண்டாவது புனிதமா நடந்தா, ஆனா இங்க இருக்கிற ஆளுங்க, நான் இது வரைக்கும் இந்த கோர்ட்டுக்கு எத்தனை கேஸ்ல புடிச்சு கொண்டு வந்திருப்பேன். பக்கா கிரிமினல்ஸ் எல்லாம் 1500 ரூபாய் அபராதம் கட்டி தப்பிச்சுட்டு போயிட்டாங்க. பாவம் பசிக்காக பிட்பாட் அடிச்சு ஒரு ஏழை 6 மாசம் திட்டிட்டீங்க. கடைசியில் அவன் பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு நான் சோறு போட்டிருந்தேன். லாஸ்ட்ல என் பொண்டாட்டி என்ன கேட்கறா, ஏயா நீ சின்ன வீடு செட்டப் பண்ணிட்டியான்னு. இந்த சின்ன சேலை சிங்காரத்துக்கு இதெல்லாம் தேவையா சொல்லுங்கம்மா. ஊரு பூரா முகமூடி கொள்ளன்னு பேசிட்டாங்க. நான் ஒரு 5-6 முகமூடிகளை இங்க பிடிச்சிட்டு வந்தேன். அதான் அங்க உட்காந்துருக்காரு வக்கீல். சந்தர்ப்பம் என்ன சாட்சி என்னன்னு சொல்லி கேட்டாரு. அடுத்த நாளே இந்த முகமூடி எல்லாம் மவுண்ட் ரோட்ல எனக்கு டாடா சொல்லிட்டு போயிட்டாங்க. நான் முக்காடு போட்டேன். அதுல அவருக்கு ஒரு சந்தோஷம், திருப்தியா உட்காந்துருக்காரு பாருங்க. முறைக்காதையோ. சும்மா டேபிள குத்தாதீங்க சார். உங்களால 5-6 டேபிள் மாத்தியாச்சு. இப்ப நீங்க அறிவோட தான் பேசுறீங்களா? யோ, அந்த தம்பி அறிவோட தான் பேசுது, நீ உட்காரியா? சோ உங்களை பொறுத்த வரைக்கும் ராபின்ஹுட்ங்கிற குற்றவாளினால பொதுமக்களுக்கு எந்தவித ஆபத்தும் இல்லைங்கிறீங்க? நிச்சயமா. பெரிய கேள்வி எழுப்பினார். ஷூட்டிங் 2 நாளைக்கு முன்னாடி நல்ல ஞாபகம் இருக்கு. சீனை படிக்க சொல்லுவார். அவர் பெரிய ப்ரொடியூசர் பூர்ணச்சந்திரராவ் சொல்லிட்டு படித்தேன். இதில் ரஜினிக்கு ஒன்றுமே இல்லையே, பாக்கியராஜ் தான் பேசிகிட்டே இருக்காரு. ரஜினி கன்வின்ஸ் பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்டார். கன்வின்ஸ் ஆகிடுவார் சார், எனக்கு கான்ஃபிடென்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷூட்டிங் அன்னைக்கு முதல்ல 2 பேருக்கும் சீன் படிச்சுட்டேன். பாக்யராஜ் சாருக்கு சீன் படிக்க வேணாம், அவர் சீனை கொடுத்துட்டாவே அவர் 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 ஸ்டைல் வரும், அந்த கொங்கு நாட்டு ஸ்டைல் வரும். இவர்கிட்ட நான் சீனை படிக்கிறேன், ஃபுல்லாக படிக்கிறேன். இப்படியே கேட்டுக்கிட்டு இருந்தார். முடித்தேன். நல்லா வரும் சந்திரசேகர், நல்லா வரும் சார். இல்லை நல்லா இருக்குல்ல, அவரு நல்லா இருக்குல்லன்னு கேட்கறதுடைய அர்த்தம் வேற. அப்ப நான் சொன்னேன் அவர்கிட்ட, சார் அவர் தான் பேசிட்டே இருக்கார், ஆனா யாரை பத்தி பேசுறாரு? ஒரு ஹீரோ தன்னை பத்தியே பேசிட்டு இருக்கிறத விட அந்த ஹீரோவை பத்தி இன்னொருத்தர் ஹைலைட் பண்ணும்போது அதில் ஒரு அழகான டயலாக் இருக்கும். இவர் வெளியே இருக்கிற வரைக்கும் கொலைகாரன்லாம் வீட்டுக்குள்ள இருக்கிறான், வெளியே வர்றதுக்கு பயந்துக்கிட்டு. இவர் உள்ள தூக்கி போட்டீங்கன்னா அவன் பூரா வெளியே வந்துடுவான், அந்த பயம் போயிடும். அப்படி குற்றவாளினா பொதுமக்களுக்கு ஒரு பயம் வரும். ஆனா ராபின்ஹுட்டை பொறுத்த வரைக்கும் பொதுமக்கள் பயப்படல, குற்றவாளிக்கு தான் பயந்தாங்க. அந்த அளவுக்கு ராபின்ஹுட் பொதுமக்களுக்கு ஒரு பாதுகாப்பா இருந்தாரு. இட்ஸ் ஆல் ரைட். ராபின்ஹுட்டை நீங்க காப்பாத்துறதுக்கு வேற ஏதாவது விசேஷ காரணம் உண்டா? விசேஷமான காரணம்னா நான் அவர்கிட்ட ஏதாவது வாங்கிட்டேன்னு நினைக்கிறீங்களா? ஸ்டாப் இட். அவர் நல்லவன்கிற உங்க கணிப்பு எனக்கு தேவையில்லை. வேற ஏதாவது காரணம் இருக்கா? ஒரே ஒரு காரணம் தான் சார். ராபின்ஹுட் யாரையெல்லாம் கொலை பண்ணாரோ அவங்க எல்லாம் ஏற்கனவே சாக வேண்டிய ஆளுங்க. ஏன்னா அவங்கள பல தடவை பல கேஸுக்கு நானே இங்க பிடிச்சிட்டு வந்திருக்கேன். ஆனா அப்பெல்லாம் இதை காமிச்சு அவங்க தப்பிச்சுட்டு போயிட்டாங்க. ஆனா ராபின்ஹுட் கிட்ட எதை காமிச்சு அவங்களால தப்பிக்க முடியல. என்ன கேட்டா அவரை நீங்க தண்டிக்கிறத விட டிஎஸ்பி மாதிரி கௌரவமான பதவி கொடுங்க, ஜனங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்பா இருக்கும். அம்மா இதெல்லாம் நீங்க பேச வேண்டிய சமாச்சாரம், நான் பேசிட்டு இருக்கிறேன். சரியான ரூட்ல போயிட்டு இருந்த இந்த கேஸ சம்பந்தம் இல்லாம பேசி மிஸ்டர் சிங்கார திசை திரும்ப பாக்குறார். சரியான ரூட்டா? அப்படி நீங்களா நினைச்சேன் எப்படி சார்? சரியான ரூட் எதுங்கிறத நான் சொல்றேன். யுவர் ஆனர், இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் மிஸ்டர் விஜய் தான் குற்றவாளிங்கிறத மட்டும் நான் கண்டுபிடிக்கல, இன்னொரு உண்மையும் கண்டுபிடிச்சிருக்கேன். மிஸ்டர் விஜயோட தங்கச்சி தற்கொலை பண்ணிட்டு தான் கேஸ் பதிவாகியிருக்கு. ஆனா
அந்த பொண்ணு தற்கொலை பண்ணிக்கல, தற்கொலைக்கு தூண்டப்பட்டிருக்கா. ஐ மீன் வற்புறுத்தப்பட்டிருக்கா. காரணம்? மிஸ்டர், உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், என் தங்கச்சி பத்தி மட்டும் இங்க பேசாதீங்க. நான் தூக்கத்துக்கு கூட தயாரா இருக்கேன். ஆனா உண்மையை சொல்லாதீங்க ப்ளீஸ். உங்களை கையெழுத்து கும்பிடுறேன். ஐம் சாரி மிஸ்டர் விஜய். யுவர் ஆனர், செத்து போன ஒரு ஆத்மா கலங்கப்படக்கூடாதுன்னு அவர் நினைக்கிறாரு. ஆனா உயிரோடு இருக்கிற இந்த நல்ல ஆத்மா தண்டிக்கப்படக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஒரு 10 நிமிஷம் தயவு செய்து அவர் வெளியே நிக்க வைங்க. முடியாது. நோ நோ ப்ளீஸ், என் தங்கச்சி பத்தி இங்க பேசாதீங்க. என் தங்கச்சி பத்தி மட்டும் இங்க பேசாதீங்க. உங்களை கையெழுத்து கும்பிடுறேன் யுவர் ஆனர். என்ன சித்தோட பண்ணுங்க. நீங்க இங்கே கொன்னுடுங்க. அவர் பேச்ச நம்பாதீங்க. அவர் சொல்றதெல்லாம் போய் அவர் பேச்ச நம்பாதீங்க. யுவர் ஆனர், என் தங்கச்சி பத்தி மட்டும் இங்க பேசாதீங்க ப்ளீஸ். என் தங்கச்சி பத்தி மட்டும் கோர்ட்ல யாரும் பேச்சு எடுக்க வேண்டாம். உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன் ப்ளீஸ் யுவர் ஆனர். ஓகே, அவரை கொஞ்சம் வெளியே கூட்டிட்டு போ. என் தங்கச்சி பத்தி யாரும் பேசாதீங்க. என் தங்கச்சி பத்தி இங்க பேசாதீங்க ப்ளீஸ் ப்ளீஸ். என் தங்கச்சி பத்தி பேசாதீங்க. யுவர் ஆனர், ஒரு குழந்தை காலை சுட்டுக்குச்சுன்னா அதோட துடிப்பை விட அம்மாவோட துடிப்பு தான் அதிகமா இருக்கும். மிஸ்டர் விஜய் தன்னோட தங்கச்சிய அம்மாங்கிற ஸ்தானத்துல தான் வளர்த்தினாரு. எந்நேரம் அந்த பொண்ணு சிரிச்சிட்டு இருக்கணும், அது ஒண்ணு மட்டும்தான் அவர் வாழ்க்கையில் லட்சியமா இருந்தது. டிசம்பர் 20ஆம் தேதி அந்த பொண்ணுக்கு மஞ்சள் நீராட்டு விழா நடந்தது. அன்னைக்கு சாயங்காலம் அந்த பொண்ணு தலையில வச்சுட்டு இருந்த பூ வாடுறதுக்குள்ள அவ உடம்பு வாடிருச்சு. காந்தியும் நேருவும் வாங்கிய சுதந்திரம் ஒரு சிலர் உரிமை இல்லை, ஒரு சிலர் உரிமை இல்லை. வளமென்று குறைவில்லை, ஏழைக்கு நிறைவில்லை, வறுமைக்கு வறுமை இல்லை, வறுமைக்கு வறுமை இல்லை. சாலையில் தனிமையில் அழகிய இளமையில் நடக்கவும் முடியவில்லை, நடக்கவும் முடியவில்லை. இளமையும் கரைந்தது, இருபுறம் நரைத்தது, வேலையும் கிடைக்கவில்லை, வேலையும் கிடைக்கவில்லை. ஜாதி என்கின்ற மாயப்பேயொன்று ரத்தம் கேட்கின்றதே, தர்மம் தப்பித்து கள்வர் கோட்டைக்குள் தஞ்சம் கேட்கின்றதே. காந்தி தேசமே காவல் இல்லையா, நீதிமன்றமே நியாயமில்லையா? இந்திய தேசத்தை காக்கின்ற வீரர்கள் எல்லையில் நிறைந்திருப்பார், எல்லையில் நிறைந்திருப்பார். நாட்டினை காசுக்கு காட்டியே கொடுப்பவர் ஊருக்குள் ஒளிந்திருப்பார், ஊருக்குள் ஒளிந்திருப்பார். அகிம்சையை போதித்த தேசத்தில் ரத்தத்தின் ஆறுகள் ஓடுதடா, ஆறுகள் ஓடுதடா. ஏழையின் கூரையில் ஏற்றிய தீக்கனல் வான்வரை ஏறுதடா, வான்வரை ஏறுதடா. விடுதலை வாங்க அன்று நாம் தந்த விலைகள் தான் கொஞ்சமா? வேலியே இங்கு பயிரை மேய்கின்ற நிலைமைதான் மாறுமா? காந்தி தேசமே காவல் இல்லையா, நீதிமன்றமே நியாயமில்லையா? பதவியின் சிறைகளில் பாரத மாதா பரிதவிக்கிறாள், சுதந்திர தேவி சுயநல புலிகளில் துணிது வைக்கிறாள், துணிது வைக்கிறாள். தாயை மீட்கவா, தர்மம் காக்கவா, தாயை மீட்கவா, தர்மம் காக்கவா. காந்தி தேசமே காவல் இல்லையா, நீதிமன்றமே நியாயமில்லையா? கற்புங்கிறது நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப புனிதமான விஷயம். அது கலங்கப்பட்டதனால அந்த பொண்ணு தற்கொலை பண்ணிட்டா. அதை காப்பாற்ற முடியாதனால விஜய் ஒரு கொலைகாரனா மாறிட்டாரு. இன்னைக்கு அவருக்கு என்ன தண்டனை கொடுக்கலான்னு நீங்க எல்லாம் யோசனை பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனா அன்னைக்கு அவர் கண்ணு முன்னாலேயே அவர் தங்கச்சி கற்பழிக்கப்பட்டா. அந்த நேரத்துல அவர் எத்தனை ஆயுள் தண்டனை அனுபவிச்சிருப்பாரு, எத்தனை தூக்கு தண்டனை அனுபவிச்சிருப்பாரு. இதை ஒரு நிமிஷம் நீங்க எல்லாம் யோசனை பண்ணி பாருங்க. கெட்டவங்களை தண்டிக்கிறது மட்டும் சட்டத்தோட வேலை இல்லை, நல்லவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது சட்டத்தோட கடமை.
இன்னைக்கு அவரை தண்டிக்க தயாரா இருக்கிற சட்டம் அன்னைக்கே அவர் தங்கச்சிக்கு பாதுகாப்பு கொடுக்கல. விஜய் 10 கொலை பண்ணாருங்கிறது உங்க கணக்கு. ஆனா 10 கொலைகாரங்கிட்ட இருந்து எங்களை காப்பாத்தினாருங்கிறது பொதுமக்களோட கணிப்பு. அதுக்கு நீங்க என்ன கௌரவம் கொடுக்க போறீங்க? எந்த ஒரு மனுஷனும் தனக்கு மரணம் வருதுன்னா அதுக்காக எதை வேணாலும் விட்டு கொடுக்க தயாரா இருப்பாங்க. ஆனா மிஸ்டர் விஜய் தான் தங்கச்சியோட கௌரவத்தை விட்டு கொடுக்க தயாரா இல்ல. என் தங்கச்சிய எல்லாரும் மாறி மாறி கற்பழிச்சாங்கன்னு அவர் இங்க முறையிட்டு இருந்தா அவர் மேல பரிதாபம் ஏற்பட்டு அவருக்கு உயிர் பிச்சை கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா அதை அவர் செய்யல. ஏன்? அவர் இந்த மண்ணில பிறந்தவர். சாவை விட மானம் தான் அவருக்கு பெருசா இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனுஷனை இதே மண்ணில பிறந்தனா எப்படி சார் கைது செய்ய முடியும்? நரகாசுரன் ஒரு அசுரன். அவனை அழிச்சனால தான் நம்ம எல்லாம் தீபாவளின்னு கொண்டாடுறோம். ஆனா மிஸ்டர் விஜய் எத்தனையோ நரகாசுரங்களை அழிச்சிருக்காரு. ஆனா அவருக்கு மரண விழா எடுக்கிறது தான் உங்க எல்லாத்தோட அபிப்பிராயம்னா அதுதான் உங்க முடிவுன்னா தாராளமா கொண்டாடுங்க. I have no objection. That's all, Your Honor. மிஸ்டர் விஜய் செய்த தவறுகளுக்கு காரண காரியங்கள் மிகவும் நியாயமாக உள்ளதாக சிங்காரம் கருத்து தெரிவித்துள்ளார். தீர்ப்பளிப்பதற்கு முன் கோர்ட் இதை நன்கு பரிசீலிக்கும். மிஸ்டர் விஜய் ஒரு நல்ல மனிதர் என்ற முறையில் சிங்காரம் அவரை கைது செய்யவில்லை. இது அவருடைய மனிதாபிமானம். இருந்தாலும் ஒரு போலீஸ் அதிகாரி என்ற முறையில் அவர் தம் கடமையை செய்ய தவறியதால் அவரை டிஸ்மிஸ் செய்யும்படி டிபார்ட்மெண்ட்டுக்கு நான் சிபாரிசு செய். மன்னிக்கணும் யுவர் ஆனர். எனக்கு சொல் புத்தியை விட சுய புத்தி தான் அதிகம். எப்போ ஒரு குற்றவாளியை நான் கைது பண்ணலையோ அப்பவே இனிமே இந்த உத்தியோகத்துக்கு நான் லாய்க்கலன்னு அன்னைக்கே என் வேலையை ரிசைன் பண்ணிட்டேன். எங்க அப்பா சின்ன வயசுல ஒரு ஃபேமஸான பார்பர். அதனால நானும் ஒரு கடையை திறந்திருக்கேன். இந்த நாட்டு ஜனங்களோட தலைவிதியை தான் என்னால திருத்த முடியல. அட்லீஸ்ட் தலைமுடியாவது திருத்துறேன். வரேன். ஹலோ, வரேன் சார். இனிமே உங்களுக்கு தொல்லை இருக்காது. மூளையை பத்தி கவலைப்படாம வேலை பாருங்க. முடிஞ்ச கடப்பக்கம் வாங்க, நல்லா வெட்டுறேன். யுவர் ஆனர், இதுவரை சாட்சி சொன்ன மிஸ்டர் சிங்காரம் ஒரு பொறுப்பான போலீஸ் ஆபீசர். அவர் வாக்குமூலத்தில் விஜய் பக்கம் எவ்வளவு நியாயம் இருக்கிறது என்பதை நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். சிங்காரம் விஜயிடம் காட்டிய மனிதாபிமானத்தை நான் உங்களிடமும் எதிர்பார்க்கிறேன். எந்த மனிதனுமே உணர்ச்சி வசப்படும் போதுதான் தவறு செய்கிறான். எனவேதான் அந்த உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த காவல்துறையும் நீதித்துறையும் நியமிக்கப்பட்டுள்ளன. தங்கை கற்பழிக்கப்பட்டதால் விஜய் உணர்ச்சி வசப்பட்டார். எனவே அது நியாயம் என்பது சமுதாயத்தின் பார்வையாக இருக்கலாம். ஆனால் எந்த குற்றத்தையும் சட்டத்தின் பார்வையோடு மட்டுமே அணுக வேண்டியது என்னுடைய கடமை. விஜயின் உணர்ச்சிகள் தண்டிக்கும் அளவுக்கு கொடுமையானதா அல்லது மன்னிக்கும் அளவுக்கு தர்மமானதா என்பதை முடிவு செய்ய எனக்கு ஒரு நாள் அவகாசம் தேவை. ஜட்ஜ்மெண்ட் ரிசர்வ். ஏன்பா ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஒண்ணுமில்ல, இன்னைக்கு கோர்ட்ல நடந்த கேஸ பத்தி யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓ, அந்த ராபின்ஹுட் கேஸா? ஆமா. பாவம்பா, அவர் செஞ்சது நியாயம் தானே. இத பாருங்க, அவன் ஒருத்தர் இருக்கிறதுனாலதான் நம்ம பொண்ணு தைரியமா காலேஜ் போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருக்கா. பேசாம அவனை விடுதலை பண்ணிடுங்க. உங்க துப்பாக்கியில் இருக்க வேண்டிய புல்லட்ஸ் இது என் மேல பாஞ்சிருந்தா இப்ப நீங்களும் ஒரு ராபின்ஹுட், அதாவது கொலைகாரன். கரெக்டா? உங்க பொண்ணு மேல கை வச்சதுக்கே நீங்க சுட்டீங்க. ஆனா மிஸ்டர் விஜய் தன்னோட தங்கச்சியை கற்பழிச்சதுக்கு அப்புறம் தான் சுட்டாரு. உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துறதுக்காகத்தான் காவல்துறையும் நீதித்துறையும் இருக்குதுன்னு நீங்க தான் கோர்ட்ல சொன்னீங்க. ஆனா நீதித்துறையே இப்போ தன்னோட உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியாம நிக்குது. அப்படி இருக்கும்போது மிஸ்டர் விஜய் ஒரு சராசரி மனுஷன். அவர் தன்னோட உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தான் ஆகணும்னு நீங்க எதிர்பார்க்கறது எந்த விதத்துல சார் நியாயம்? நல்லது நடக்கும்னா சொல்லலாம், இது வள்ளுவர் வாக்கு. நல்லவங்களை காப்பாத்துறதுக்காக கொலை கூட செய்யலாம். இது என்னோட தாழ்மையான கருத்து. நாளை கோர்ட்ல தீர்ப்பு எழுதும் போது இந்த புல்லட்ஸை பக்கத்துல வச்சுட்டு எழுதுங்க. வரேன். சாரிமா. சொல்லுங்க. இருதரப்பு வாதங்களை கேட்ட பிறகு புரொஃபசர் விஜயின் பக்கம் நியாயம் இருந்தாலும் சட்டத்தின் கண்களுக்கு அவர் ஒரு குற்றவாளியாகத்தான் காட்சி தருகிறார். ஆகவே
இந்த நீதிமன்றம் அவருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கிறது. ஆனால் இந்த கொலைகளுக்கான சூழ்நிலைகளையும் பின்னணியையும் நினைத்து பார்த்தால் இந்த நிலையில் எந்த ஒரு மனிதனும் மனநிலை தடுமாறி இருப்பான் என்பதை ஒப்புக்கொள்ள முடிகிறது. ஆகவே மிஸ்டர் விஜய் தன் தவறுகளை உணர்ந்து திருந்தி மீண்டும் ஒரு சுதந்திர மனிதனாக வாழ கோர்ட் அவரை மன்னித்து இந்த தண்டனையை ரத்து செய்யும்படி ஜனாதிபதி அவர்களுக்கு சிபார்சு செய்கிறது. தருமம் உலகிலே இருக்கும் வரையில்